டிரான்ஸ்மிட்டர் யூனிட்ல மாஸ்ஃபெட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அது சூப்பராக ஒர்க்கும் ஆகுது. ஸோ அதை தான் இப்போ நம்ம லைவ் டெமோ பார்க்க போகிறோம். ஸோ லைவ் டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன். மீனிங் இது எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இது லைவ் டெமோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ புரிஞ்சிக்காமல் நம்ம பார்த்தோம்னா ஏதோ தானோன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்லையுமே டிரான்ஸ்மிட்டர் யூனிட்னு ஒன்று இருக்குது, ரிசீவர் யூனிட்னு ஒன்று இருக்குது. கரெக்டு தானே? இந்த ரிசீவர் யூனிட் தான் நம்மளோட ப்ராஜெக்டோட ஒரு ஹார்ட் பீஸ். ஏன்னா இந்த ரிசீவர் யூனிட்ல தான் எல்சிடி டிஸ்பிளே இருக்குது, சென்ட்ரலைஸ்டு சுவிட்ச் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ட்ரிகரிங் புஷ் பட்டன் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் ஏபிஐயை ரிசீவரில் தான் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெலகிராம்லேருந்து எந்த இன்புட் ஆனாலும் ரிசீவருக்கு போயிட்டு தான் டிரான்ஸ்மிட்டருக்கு போகும். ஸோ அதனால தான் நம்ம ரிசீவர் யூனிட்டு ஒரு ஹார்ட் பீஸ்ன்னு சொன்னேன். சரிங்களா? சரி, இப்போ டிரான்ஸ்மிட்டர் யூனிட்னு ஒன்று இருக்குது, ரிசீவர் யூனிட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ரிசீவர் யூனிட் தான் ஹார்ட் பீஸ். சரிங்களா? டிரான்ஸ்மிட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதே ரிசீவர் தான். சரிங்களா? ரிசீவரை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்கிற டெலகிராம் ஆப். சரிங்களா? ஸோ நம்ம கையில் டெலகிராம் ஆப் இருக்குது. இந்த டெலகிராம் ஆப் மூலிமா மொத்தம் 3 ட்ரிகரை வந்து நம்ம ரிசீவர் யூனிட்டுக்கு கொடுக்கலாம். என்னென்ன கொடுக்கலாம்? ஆன் கொடுக்கலாம், ஆஃப் கொடுக்கலாம், செக் கொடுக்கலாம். ஆன் கொடுக்கும் போது ரிசீவர் யூனிட்டும் ஆன் ஆகும், டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டும் ஆன் ஆகும், சேம் டைமில் ஆன் ஆகும். ஆஃப்னு கொடுக்கும் போது ரிசீவர் யூனிட்டும் ஆஃப் ஆகும், டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டும் ஆஃப் ஆகும், சேம் டைமில் ஆகும். செக்குன்னு கொடுக்கும்போது ரிசீவர் யூனிட்டு இந்த செக்குன்ற ட்ரிகரை டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பிச்சுவிடும். டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்கு இல்லையா? இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரு வாட்டர் லெவலை செக் பண்ணி திரும்பி ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ண டேட்டாவை வந்து ரிசீவருக்கு அனுப்பிச்சி விட்ரும். ரிசீவர் வந்து எல்சிடி டிஸ்பிளேல நமக்கு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்கிற டெலகிராம் ஆப்லேயும் நம்மளுக்கு வந்து காமிக்கும். இதுதான் ஒட்டுமொத்தமான ஸ்கோப்பு. சரிங்களா? ஆட் ஆன் டு த V2.0 அதோட ஃபீச்சர் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா எஸ்டி கார்டு மாடியூலை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வாட்டர் லெவல் கன்சப்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாஸ்ஃபெட்டுக்கு வரும். ஏன்னா இந்த வீடியோ எஸ்பெஷலி தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மாஸ்ஃபெட் நம்ம ப்ராஜெக்டில். சரிங்களா? இப்போது இந்த மாஸ்ஃபெட் வந்து என்னென்ன ட்ரிகரிங் பாயிண்ட்லலாம் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா ஆன் ஆஃப் இந்த 2 ட்ரிகரிங் பாயிண்ட்லேயும் மாஸ்ஃபெட் தான் ஹீரோ. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் யூனிட்ல இருக்கிற பெரிஃபரல் டிவைஸான அல்ட்ராசோனிக் சென்சாராக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட்டஸ் எல்இடி கிரீன் எல்இடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எல்இடியாக இருக்கட்டும், இல்லை எஸ்டி கார்டு மாடியூலாக இருக்கட்டும், இது 3மே நம்மளுக்கு வேண்டாத நேரத்தில் ஆஃப் பண்ணி வைக்கணும். கரெக்டா? ஸோ இதுக்கு தான் மாஸ்ஃபெட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுறாரு.